ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 15 முதல் ஸ்லோகம். அம் நமோ பகவதே வாசுதேவாய. மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருதுபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதீத்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த தசகத்தில் கபில வாசுதேவர் உபதேசம் பண்ணுறார் தேவகூதிக்கு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவி இருக்குல்ல, அது பிறவி பின்னிலே எப்போவுமே 3 குணங்களும் ஒட்டிகிட்டே இருக்கும், கட்டுண்டு இருக்கிறது. அதே சமயம் இந்த 3 குணங்களும் பற்றில்லாமல் இருந்தால் அமிர்தமயமான மோட்சத்தையே அடையலாம். அதுக்கு என்ன, சத்துவகுணம் மட்டுமே இருக்கணும். அதில் ஈடுபடுறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, பக்தி யோகம் ஒன்றே நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறார். மகான்களை அடிபணிந்து அடியவர்களுக்கு அடியவராக வாழ வேண்டும். அந்த பக்தியை தான் நாம் நாட வேண்டும். முதல் ஸ்லோகத்துலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் கபில வாசுதேவர் அவதரித்தார் இல்லையா, அவர் தேவகூதிக்கு பண்ண உபதேசமாக அமைஞ்சிருக்கு. அதை கபில வாசுதேவனாக குருவாயூரப்பா நீதானே அவதரித்தாய் அப்படிங்கிற பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தில். நாராயணியத்தில் தசகம் 15 2வது ஸ்லோகம். பிரகிருதி மகதஹங்காராஷ்ச மாத்ராஷ்ச பூதான்யபி ஹ்ருதபி தசாக்ஷி புருஷः பஞ்சவிம்சः இதி விதித விபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதீத்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் தத்துவங்களோட எண்ணிக்கையை பற்றி சொல்கிறார். மூல காரணமான பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய முதல் இது என்ன தெரியுமா, மூல பிரகிருதி. 2வது மகான். 3வது தத்துவம் அகங்காரம். 4வது பஞ்சதன்மாந்திரம், அதில் ஒரு 5. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் 5. அப்புறம் மனசு. அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். ஆக 24 அச்சேதன தத்துவங்கள் வந்தாச்சு. 25வது ஜீவாத்மா, அது சேத்தனம். 26 பரமாத்மா. இப்படி இந்த பிரிவை நன்னா புரிஞ்சுண்டு அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர் பகவான் தாங்கிறத யார் நன்றாக அறிந்து கொள்கிறார்களோ அவனுக்கு பிறவி பின்னிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 15 3வது ஸ்லோகம். பிரகிருதி கத குணௌகைர் நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனுபஜன தத்வா லோச்சனை சாப்யபேயாத் கபிலதனுரிதீத்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். எப்படி பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் புரிஞ்சுக்கிறாளோ அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அது மோட்சத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறார். பக்தி தான் ஒரே வழி. அதுதான் கபிலர் தேவகூதிக்கு உபதேசம் பண்ணுறார். உலகியல் வாழ்க்கையில் முக்குணங்களால் ஜீவாத்மா பாதிப்படைவதில்லை. இயற்கையில் அது சுதந்திரமாக தான் இருக்கும். ஆனால் அனாதிகால கர்மவினையினால் முக்குணங்கள் பாதிப்படைகிறது. ஏன்னா புரிஞ்சுக்கணும், தொண்டனாக இருந்து வழிபடுவதால் பற்றுகள் நீங்குங்கிறத வழி ஒன்று தான் பக்தி. அதை நன்னா புரிஞ்சுட்டாதான் ஞானம் அடைந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு உபதேசிக்கிறார்.